உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும். நீங்க விளையாடின முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ்? ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்க ஃபாதரே வந்து நீங்க பிரஷரைஸ் சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? 14 வயசுல அரசியல்ல இறங்கிட்டேன். அப்பையில இருந்து எனக்கு டென்ஷன் தான். டி ராஜேந்திர சன் இருக்காரு, சிலம்பரசன், அவரு ஆப்போசிட் டீம் விளையாண்டாரு. கவர்மெண்ட் எப்படி இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற யோசனை கூட நீங்க சொல்லலாம். யாரும் பயப்படாம கூச்சப்படாம சொல்லுங்க. அக்வாட்டிக் ஸ்டேடியம் மட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கொஞ்சம் நிச்சயமா வணக்கம் ஐயா. இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு எல்லா யங் டேலண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்கோம். ஆரம்பிக்கிறது முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் நான் உங்களை பார்த்தது வந்து 2007ல நான் காமன்வெல்த் கேம்ஸ் வின் பண்ணிட்டு வந்திருந்தேன். கலைஞர் ஐயா கிட்ட ஹை கேஷ் இன்சென்டிவ் முதல் முறையா வாங்கும்போது நீங்களும் இருந்தீங்க. அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துல எல்லா வெவ்வேறு ஸ்போர்ட்டையும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு வேர்ல்ட் மேப்ல எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ முதல்ல அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு எங்க சார்பாக. இந்த யங் டேலண்ட்ஸ் கிட்ட சில கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க உங்களை கேட்க போறாங்க சில கேள்விங்க. உங்களை எல்லாம் சந்திக்கிறத முயற்சி அடைக்கிறேன். ஏதோ நீங்க வந்து சில கேள்விகளை என்னிடத்துல கேட்க போறீங்கன்னு சொன்னாரு. கேள்விகளை கேளுங்க, முடிவு வரைக்கும் நான் பதில் சொல்றேன், கேட்கலாம். உங்க சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பிளேயரா சார்? பார்த்து மோட்டிவேட் ஆன ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சின்ன வயசுலயா? ஆமா சார். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கபில் தேவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் சாதாரண குடும்பத்துல பிறந்து படிப்படியா வளர்ந்து முன்னுக்கு வந்தவர். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப்ல வாங்கி கொடுத்த முதல் ஒரு கேப்டனாக இருந்தவர் கபில் தேவ். அதனால ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் கவாஸ்கர், தொடர்ந்து டெண்டுல்கர், தோனி. இப்ப இருக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து கிரிக்கெட்ல வந்துட்டு இருக்கிறாங்க, மத்ததுலயே வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு இருக்கிறீங்க. அதனால எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. சார், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ்நாடு விளையாட்டு வீரர்கள்ல யாருடைய விளையாட்டு? நீங்களும் தமிழ்நாட்டு வீரர்கள் தான். இல்ல குறிப்பிட்டு நான் சொன்னா மத்தவங்களுக்கு கோபம் வந்துடும், மனசை கஷ்டமாகலாம். இருந்தாலும் நான் சொல்ல முடியாது. எல்லாருடைய விளையாட்டும் பிடிக்கும். தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை பேரும் சிறப்பு விளையாடி இந்த நாட்டுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஆசையும் தான். நீங்க விளையாடின முதல் ஸ்போர்ட்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ்? ஹாக்கி ஸ்கூல்ல படிக்கும் போது ஹாக்கியில ஒரு டீம்ல இருந்தேன் நான். எம்சிசி ஸ்கூல்ல, மெட்ராஸ் கிருஷ்ண காலேஜ் ஸ்கூல்ல சென்ட் பீச் ஸ்கூலோட மேட்ச் நடக்கும் போது அதில் விளையாண்டுருக்கேன். அதனால ஹாக்கியும் பிடிக்கும், கிரிக்கெட்டும் பிடிக்கும். அதுதான் விரும்பி விளையாடுறது உண்டு. வணக்கம் ஐயா, என் பேர் காசிமா. நான் சென்னையில செகண்ட் இயர் ஜஸ்டிஸ் பசீர் சையத் அஹமத் காலேஜ்ல படிச்சேன். திருவற்றியூர். நான் வந்து 2024 6th வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்ல 3 கோல்டு மெடல் வின் பண்ணிக்கு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பெருமை சேர்த்து கொடுத்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு 2 நாள் தான் இருந்தது போறதுக்காக. எங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த நேரத்தில் எனக்கு கட்ட முடியல. அந்த நேரத்தில் சாம்பியன் ஃபவுண்ட் SDITல அப்ளை பண்ணி 1 டே கூட ஆகல. எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அமெரிக்காவை போக வச்சிருந்தீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் எனக்கு ஊக்கத்தொகையா 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க வாழ்த்தலன்னா நான் எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆட்டோ டிரைவரா தான் இருந்திருப்பாரு. நாங்களும் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்க மாட்டோம் சார். ஒரு சட்டசபையில வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க சார், 1 காசிமா இல்ல 100 காசிமா உருவாகணும்ட்டு. இந்த வருஷம் கீர்த்தனா வந்து எங்க கிளப்ல 13 வருஷமா பிராக்டிஸ் பண்ணி 3 கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வின் பண்ணிட்டு வந்ததுக்கு காரணம் நீங்க தான். நீங்க வந்து என்ன வெளி உலக தெரிஞ்சதுனால இன்னைக்கு என்னுடைய ஸ்டோரி வந்து ஒரு மூவியா வந்து ரிலீஸ் ஆக போகுது சார். இந்த கேரம் குயின் சொல்லிட்டு என்னுடைய மூவி வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார். கண்ணகி நகர்ல கார்த்திகா வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த ஏரியானா என்னன்ட்டு தெரியாது. இன்னைக்கு வந்து கண்ணகி நகர்னாலே கார்த்திகான்னு சொல்லிட்டு தெரிய வச்சிருக்கீங்க. இது யாருமே இல்ல அப்படின்ட்டு இருந்த நேரத்துல இப்ப வந்து நீங்க இருக்கீங்க, நாங்க வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாங்களும் வந்து அடுத்த வர வேர்ல்ட் கப்லயும் வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டு சார்பாகவும் சென்னை சார்பாகவும் நாங்க கண்டிப்பா வின் பண்ணிட்டு வருவோம் சார். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க ஃபன்னா ஜாலியா ஃபன் கேம்ஸ் இல்ல ஏதோ ஜாலியா ஹாபி மாதிரி விளையாடுறது யார் கூட சார் விளையாடுவீங்க? நான் இப்ப விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா வாய்ப்பு கிடைச்சா விளையாடுவேன். அதுல சந்தேகம் கிடையாது. அது ரொம்ப ஆசை எனக்கு. எங்கேயாவது ரோட்ல கிரிக்கெட் விளையாட பார்த்தா
நானே போய் பேட்டை பிடிச்சி அவங்களோட விளையாடிட்டு வந்திருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையா ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்ட்ரீட்ல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். எங்க ஃபாதரே வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு, தலைவரே. அவருக்கு நம்ம போலி எல்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து போலர், எனக்கு அதுல ஆஃப் ஸ்பின் தான் நல்லா போடுவேன் நான். அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா புக் கிரிக்கெட் விளையாடுவோம். நீங்க பாத்துருப்பீங்க, அந்த புக் பேஜ் திருப்பும் போது 6:56 வந்தா 6 சிக்ஸரு 4 ஒரு 0 வந்து அவுட்டு. உங்களுக்கு தெரியும், எனக்கு பல பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி விளையாண்டு இருக்கோம். கிளாஸ் நடந்துட்டு இருக்கோம், நான் பாட்டு பசங்க விளையாண்டுட்டு போதேன். அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. கிரிக்கெட் அந்த அளவுக்கு பைத்தியமா இருந்தவன் நான் கிரிக்கெட்ல. ஆக்டர்ஸ், சினிமா ஆக்டர்ஸ் கிரிக்கெட் மேட்ச் போட்டு சேப்பாக்கல, அதுக்கு நடந்த மேட்ச்ல நான் கலந்துகிட்டப்போ நான் என்னோட டீம்ல எங்க சினிமா நடிகர் டீம்ல வந்து நான் வந்து போலரா என்ன செலக்ட் பண்ணிருந்தாங்க. 3 விக்கெட் எடுத்தப்போ. அப்படியா சார்? ஆமா. கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்க சார். டி ராஜேந்திர சன் இருக்காரு, சிலம்பரசன், அவரு ஆப்போசிட் டீம் விளையாண்டாரு. நடிகர் நெப்போலியன் விக்கெட்டு, இன்னொருத்தர் சரியா போல 3 விக்கெட் எடுத்தாங்க. எல்லாம் ஆஃப் பிரேக் போட்டு தான் எடுத்தான். ரொம்ப நல்லா சார். அடுத்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை எந்த நிலையில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் என்னுடைய தலைமையில ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு எல்லா துறையிலயும் இன்னைக்கு வந்து முன்னேறிட்டு வரோங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா துறையும், குறிப்பா கல்வித்துறை, அதே மாதிரி இன்னைக்கு விளையாட்டு துறையிலையும் எல்லா மாநிலத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். அதனாலதான் விளையாட்டுத்துறைக்காக உதயநிதியை வந்து நான் அமைச்சராக்கி, அவர் வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் காட்டி அவர் நல்லா ஸ்பீடா பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், நல்ல பாராட்டு அவர் வாங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் துணை முதலமைச்சர் அவரை அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறோம். அதனால இப்ப எல்லா ஸ்டேட்டோட தொடர்பு கொண்டு, ஸ்டேட்டோட மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற அந்த விளையாட்டு துறையோட தொடர்பு கொண்டு, இன்னைக்கு வெளிநாட்டில் சார்ந்த ஹாக்கி மேட்ச் நடக்குது, வெளிநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. அதனால இப்ப சிறப்பாக வந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும். இது தொடரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க பிரஷரைஸ் சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் வந்து 14 வயசுலயே அரசியல்ல இறங்கிட்டேன். அப்பையில இருந்து எனக்கு டென்ஷன் தான். அப்பையில இருந்து ஏதாவது டென்ஷனான செய்தி வந்துட்டு இருக்கான். அதனால பழகி போச்சு எனக்கு. அதனால அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். இல்லை, அந்த ப்ரெஷர் வரும்போது புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுப்பேன், டிவி பார்ப்பேன், ரேடியோ கேட்பேன், பாட்டு கேட்பேன். அப்படி இல்லைன்னா நடந்து வாக்கிங் வாக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுதான் எனக்கு. வணக்கம் சார், என் பேர் மனோஜ். நான் மதுரை மாவட்டத்திலேருந்து வரேன். நான் இப்படி மாற்றுத்திறனாளியா பிறந்துட்டேன்னு எங்க ஊர்லயும் எங்க ஸ்கூல்லயும் எங்க டீச்சர் யாருமே எனக்கு எந்த விளையாட்டு போட்டிக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இவனுக்கு அடிபட்டுரும், வந்தா கீழே விழுந்துருவான், ஸோ அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிறோம்ட்டு என்னை ஒதுக்கிதான் வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம குறையா பிறந்துட்டோம், நீ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதை வச்சு நம்ம எப்படி நம்ம முன்னேற போறோம்னு நினைச்சு நானாவே தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கும்போது 2011 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. மாற்றுத்திறனாளிக்கும் தனி விளையாட்டு போட்டின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் கோல்டு மெடல் பண்ணேன். ஸோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் தான் நேஷனல்ஸ்லேயே ஷார்ட் புட்ல கரண்ட் நேஷனல் ரெக்கார்டு ஹோல்டரு. 2023 ஜெர்மனிக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. பட் எனக்கு போறதுக்கு நிதி இல்லை. அப்ப நம்ம எம்எஸ்ஆர்ட்ட போய் ஒரு ரெக்வஸ்டேஷன் வச்சோம், சார் இப்படி நாங்க போறோம் சார். அவர் உடனே நம்ம டெப்டி சிஎம் சார்ட்ட சொல்லி 2 நாள்ல எங்களுக்கு அமௌண்ட் சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் இருந்து, அதுல இருந்து சாம்பியன்ஷிப் ஃபவுண்டேஷன் மட்டும் 22 லட்ச ரூபா கேஷ் வாங்கியிருக்கேன். உண்மையிலே இந்த கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் என் லைஃப் ரொம்ப மோசமான நிலைமையில தான் போயிருக்கோம். இந்த ஸ்போர்ட்ஸ்னாலதான் எனக்கு ஒரு லைஃப்ல அடுத்த விஷயம்ன்றது ஜாபும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கல்யாணமும் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கும் நம்ம டெப்டி சிஎம் சார் வந்து என் வீட்டுக்கே வந்து என் கல்யாணத்தையும் அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி நடத்தி கொடுத்தாங்க. இப்ப பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். எங்க ஊர் சைட்லாம் பெண் குழந்தைன்றது பிறந்தோம்னா ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க, ஏன் பெண் குழந்தைன்னு நினைப்போம். ஆனா வெல்லும் பெண்கள் நிகழ்ச்சியை பார்த்து உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நான் எங்க ஊர்ல போய் சொல்லுவேன், எனக்கு உண்மையில எங்க கவர்மெண்ட் என்னைய பார்த்துக்கோ, என் பொண்ணை பார்த்துக்கணுன்றத நான் தைரியமா போய் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்ல இருந்து மட்டுமே 50 லட்ச ரூபா ஹை கேட்ச் இன்சென்டிவ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கவர்மெண்ட் வந்து 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கல்வியை சேர்ந்த தமிழ்நாடுல பேசுனீங்க. ஆமா சார், நான் தான் சார். உங்களுக்கு தோனி சார் கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்னங்க சார்? தோனி கிட்டயா? ஆமாங்க சார். தோனியுடைய கேப்டன்ஷிப் ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து ரொம்ப ஸ்மைலா, ஸ்வீட்டா, ஸ்மார்ட்டா, சைலண்டா, எந்த வித டென்ஷன் ஆகாம அவர் கேப்டன்ஷிப் பண்றா பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும். பெரிய வழிகாட்டியா இருக்கிறார். இவ்வளவு வயது கடந்து போனாலும் இன்னும் அவர் வந்து விளையாடணும் அப்படின்னு சில ரசிகர்கள் வந்து ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க பாருங்க, அதுதான் காரணம். ஸோ இப்போ தோனி சார் வந்து உங்களோட கம்பேர் பண்ண முடியுமா சார்? என்னுடைய அந்த கூல்னஸ், காம்னஸ் முயற்சி பண்ணலாமே தவிர கம்பேர் பண்ண முடியாது. முயற்சி பண்ணலாம், அவர் பண்றாரு சார். அவர் மாதிரி இருக்கணும். நான் முயற்சி பண்ணாங்க, நான் பண்றேன்.
சோஷியல் மீடியாவில் நாங்கள் நிறைய நான் பர்சனலாக நிறையா பார்க்கறது என்னன்னா, இப்போ இந்தியாவோ இல்லை ஏதாவது பெரிய லெவல் பிளேயரோ ஏதாவது டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து முன்னுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்றீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து சார் வந்துச்சு, எப்போ வந்துச்சு? அதாவது அரசின் சார்பில் கவர்மெண்ட் வந்து நீங்க போய் பல்வேறு மாநிலங்கள்ல பல விளையாட்டு போட்டியில கலந்துக்கணும்னு சொல்லி அதுக்காக செலவு பண்ணி உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறோம், ட்ரைனிங்க்கு அனுப்புறோம். அதெல்லாம் பண்ணிட்டு நீங்க வரும்போது ஜெயிச்சுட்டு வரும்போது எனக்கு அதோட வேற மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் உடனடியாக மெசேஜ் போடுறோம், ட்விட்டர்ல போடுறோம், அதுதான் வாழ்த்து சொல்றோம். இந்த டேர்ம்ல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க சார். ஒலிம்பிக் லெவல், இன்டர்நேஷனல் லெவலில் விளையாடும்போது எலீட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீம், மிம்ஸ் வந்து நேஷனல் லெவலில் விளையாடுறாங்க, ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்ல நல்லா விளையாடுறவங்க சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் CDS அப்படின்ற இந்த 3 ஸ்கீம் இருக்கு. ஸோ என்னோட ட்ரீம் வந்து நம்ம தமிழ்நாடுல இருந்து ஒரு ஒலிம்பிக் மெடல் அங்க அந்த 2036 கேம்ஸ்ல வரும். இதுக்கு முன்னாடி விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆட்சி காலகட்டங்கள்ல 10ஓட 11 அத்தோட இது ஒன்னா இருந்தது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, அதுவும் குறிப்பா விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு இது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தெரியும். அதாவது நிதி கொடுக்கறதுக்காக செலவு பண்ணதுக்காக இல்லை, அவங்க ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சு வச்சு வெற்றியோடு வரும்போது அது எங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநகராட்சியிலையும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநகராட்சியிலையும் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு திட்டமிட்ட வேலை நடந்துகிட்டு இருக்கு. பல மாவட்டங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு, இப்ப முடிய போகுது. அதே மாதிரி 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு கிரிக்கெட் ஸ்டேடியம், ஃபுட்பால் ஸ்டேடியம், பொதுவான ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி, கிரிக்கெட் விளையாட்டு ஸ்டேடியம் கட்டணும்னு சொல்லி அதையும் அறிவிச்சுட்டு அதற்கான முயற்சி நடந்துட்டு படிப்படியாக அதுவும் நிறைவேற போகுது. இதெல்லாம் நிறைவேற போது நிச்சயமா தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக அளவிலேயே இது ஒரு பெரிய அளவுக்கு நம்முடைய விளையாட்டுத்துறை இருக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சார், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இன்டர்நேஷனல் லெவலில் டோர்னமெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சார் இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு? எல்லா துறையிலையும் நம்ம முன்னுக்கு வர மாதிரி இந்த துறையிலையும் முன்னுக்கு வரணுங்கிற ஆசை தான். அவங்க நம்பி மக்கள் வந்து நம்ம இடத்துக்கு பொறுப்பை படிச்சிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், திட்டங்களை கொண்டு வரணும், சாதனைகளை படைக்கணும். மற்ற மாநிலங்கள் நம்ம மாநிலத்தை பார்த்து பின்பற்றணும். நம்ம வந்து பல மாநிலங்கள் வந்து முன்னாள் இருக்கு விளையாட்டுத்துறையில அப்படிங்கிற போது நமக்கே ஒரு ஆதங்கம் ஏற்படுது. அந்த மாநிலம் நல்லா இருக்க, ஏன் நம்ம மாநிலம் வரக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கம் வந்து ஆரம்பத்துல இருந்து எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில தான் அந்த உணவு வந்துச்சு. அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வணக்கம் சார். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற யங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்னங்க சார் சொல்லுவீங்க? நான் இப்ப இங்க ஃபங்க்ஷன் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். ஒரு 25 இடத்துலயாவது 25 பேராவது போனை பார்த்துக்கிட்டே பிளாட்ஃபார்ம் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து அதுல அதிக கவனம் செலுத்துறதை விட ஓய்வு கிடைக்கிற போது, வாய்ப்பு கிடைக்கிற போது விளையாட்டுத்துறையிலையும் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது ஆசை எனக்கு. நாங்க முழு அரசியல்வாதியா நான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எத்தனையோ தோல்விகளை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஆக தோல்வியை கண்டு துவண்டக்கூடாது. அந்த தோல்வியை படிக்கட்டா நினைச்சுக்கிட்டு நம்ம அதில் ஏறி தான் போயிட்டு இருக்கணும். அது மாதிரிதான் விளையாட்டு வீரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வெற்றி பெற முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் வந்துடக்கூடாது, ஏக்கம் வந்துடக்கூடாது. அதை விடாமுயற்சியா நீங்க பண்ணி இந்த அளவுக்கு வெற்றி வந்திருக்கிறீங்க. அதே போல மற்ற வீரர்களும், வரக்கூடிய விளையாட்டு வீரர்களும் அதையே பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டீங்க, நான் உங்கள்கிட்ட 2-3 கேள்வி கேட்கிறேன். ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை. விளையாட்டு வீரர்களாக வரணுங்கிறதுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அந்த விளையாட்டு வீரர்களுக்கு? இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்திருக்கீங்க, இதை வந்து நீ எப்படி மற்றவங்களுக்கு சொல்றீங்க? நான் 22 வருஷமா ஃபுட்பால் விளையாண்டுருக்கேன். 11 வயசுல நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல் பிடி டீச்சர்ஸ்ங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்னோட கோச் மிஸ்டர் எஸ் மாரியப்பன், அவங்க தான் எனக்கு கோச் பண்ணாங்க. ஸ்கூல் பிடி டீச்சரா இருந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே நல்ல ஸ்டேடியம்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு கோச்சஸ் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலத்து பிள்ளைங்க ரெகுலர் பிராக்டிஸ் பண்றது, டிசிப்ளினா இருந்தா ஒலிம்பிக்ஸ்ல வந்து நிறைய மெடல்ஸ் அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் நாங்க எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுறோம் சார். இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த போனை பார்த்து அதிலே டைம் வேஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க? போன்ல இருந்து நாங்க சின்ன வயசுல இருந்து என்னோட ரொட்டீன் எப்படி இருந்திருக்குன்னா, ஸ்கூலுக்கு போகணும், வந்துட்டு கிரவுண்டுக்கு போகணும், பிராக்டிஸ் முடிச்சுட்டு வரணும், அடுத்த நாள் ஹோம்ஒர்க் பண்றது, திருப்பி காலைல எழுந்து பிராக்டிஸ் போறது, ஸ்கூலுக்கு போறது, இப்படிதான் என்னோட ரொட்டீன் 13 வருஷமாவே இருந்திருக்கு.
ஸோ நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் எல்லாருக்குமே அதான் சொல்ல விரும்புறேன். நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் குவிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ரீச் பண்ணிடுவீங்க. இப்போ பண்ணிருக்கிற அரசு கவர்மெண்ட் உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா பண்ணிருக்கு. இதை விட நீங்க வேற ஏதாவது அதிகமா எதிர்பார்க்கறீங்களா? கவர்மெண்ட் எப்படி செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற யோசனை கூட நீங்க சொல்லலாம். யாரும் பயப்படாம கூச்சப்படாம சொல்லுங்க. நீங்க பண்ற எல்லாமே உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குங்க சார். எங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸுமே ரொம்ப அருமையா பண்றீங்க. இதுக்கு மேல எதிர்பார்க்கறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறத குறைகள் தான் சொல்லலாம். குறைகள்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லைங்க சார். ஆக்சுவலா அக்வாட்டிக் ஸ்டேடியம் மட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கட்டி நான் நிச்சயமா சொல்றேன். அக்வாட்டிக்ஸ்லயும் நல்ல ஒரு நம்ம அண்ணா சொன்ன மாதிரி நாங்க 36 ஒலிம்பிக்ஸ்ல நிச்சயமா நாங்க மெடல் பண்ணுவோம் சார். நிச்சயமா வரக்கூடிய காலகட்டத்தை பண்ணி கொடுப்போம். நம்பிக்கையோட இருங்க. நோட் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ சார். வணக்கம் சார். என் பேர் ஸ்ருதி, இன்டர்நேஷனல் பாஸ்கெட்பால் பிளேயர். என் சொந்த ஊர் மதுரை. எனக்கு அப்பா அம்மா இல்லை. அம்மா நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்துட்டாங்க. அப்பா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கோவிட் டைம்ல இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு செகண்ட் வேர்ல்டு அப்படியே நின்று ஃப்ரோஸ் ஆனா எப்படி இருக்கும்? யாருமே இல்லை எனக்கு திரும்பி பார்க்க. ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து யாரும் இல்லை. ஹாஸ்பிட்டல்ல நான் மட்டும் இருக்கேன். அம்மா செயின் அடகு வச்சு எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நான் எங்க அப்பா இறுதி சடங்கு எல்லாமே முடிச்சேன். எல்லாருமே அப்பா அம்மாவோட ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கணும், கஷ்டப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டைமும் ஃபீல் பண்ணுவேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் விடல. பாஸ்கெட்பால் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை எக்காரணத்துக்கு கொண்டும். எனக்குள்ள அந்த வெறி. எங்க அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஹாக்கி பிளேயர். அப்பாவுக்கு ரொம்ப ஆசை நான் தமிழ்நாடுக்காக ஆடணும். ஆப்வியஸா தெரியும் மதுரையில ரொம்ப லோ இதுல வர்றோம் நாங்க, இதெல்லாம் எங்க சாதிக்க போகுதுன்னு நிறைய பேர் என்னை பார்த்து பேசினாங்க. சென்னை வந்தேன். 8 hours ஒர்க் பண்ணுவேன் டெய்லியும். என் கூட பிறந்த தம்பி இருக்கான், அவனையும் நான் தான் பாத்துக்கணும். SDT ஹாஸ்டல்ல தான் படிச்சான். இந்தியாக்காக என்ன செலக்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 19th ஏஷியன் கேம்ஸ். அப்படியே படிப்படியா எனக்கு தெரியும் ஆப்வியஸா நான் வேலை வாங்கிடுவேன்றது எனக்கு தெரியும், ஷுவரா தெரியும். ஆனா எனக்குள்ள என்னன்னா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், தமிழ்நாடுக்காக ஆடணும், ஏன் நம்மளுக்கு தமிழ்நாடுல வேலை கிடைக்கல? அந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்துட்டே இருந்தது. எனக்கு ஆஃபரும் வந்தது சதர்ன் ரயில்வேல இருந்து, வெளிய ரயில்வேல இருந்து ஆஃபர் வந்தது. என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சு அப்ளை பண்ணேன். அதுல டெப்டி CM உதயநாட்ட கூட பேசியிருந்தானா எப்ப எங்களுக்கு வரும். December 23, 2024 என் லைஃப் அப்படியே ஒரு சேஞ்ச் ஆச்சு. ஒரு 1ஆம் தேதி வந்தாலே எனக்கு பயமா இருக்கும். ஐயோ நம்ம ஹாஸ்டல் ரெண்ட் கட்டணுமே, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், தம்பி காசு கொடுக்கணுமே, அவ்வளவு பயந்த என்ன. இப்ப 31st வந்தாலே எங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் 80,000. ஆர்டர் காப்பி எல்லாம் வாங்கும் போது எனக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியல. அதுக்கு மெயினா நீங்க தான் சார் ஒரு ரீசன். இப்ப இருக்க இளைஞர்களுக்கு நீங்க ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கீங்க. இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்த என்ன இவ்வளவு தூரம் தூக்கி வச்சிருக்காங்க. அது வார்த்தைகளால சொல்லவே முடியல. ரொம்ப நன்றி சார். எனக்கு எப்படா உங்கள்கிட்ட பேசுவோன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். எங்கேயுமே பேச வாய்ப்பே கிடைக்கல உங்ககிட்ட. உதயநிதி அண்ணா வந்திருந்தாலுமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவரும் இல்ல, பட் ஆனா நீங்க கண்டிப்பா அவருக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க சார். எல்லாமே இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுறேன். நீங்கள்லாம் இன்னைக்கு விளையாட்டு வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் உருவாகி பல்வேறு சாதனைகளை புரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை தெரிவிக்கக்கூடிய வகையில் நம்முடைய விளையாட்டு போட்டிகளை பங்கேற்று வெற்றியை தேடி தந்திருக்கீங்க. இன்னைக்கு உலக அளவில் விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு முன்னணி இருக்குங்கிற பேர் வந்தால் அது எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க உங்களுக்கும் பெருமை தான். அந்த பெருமைக்காக நான் காத்துட்டு இருக்கிறேன். வரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. Rise with NKS. Rise with